السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பிற்கும் மதிப்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றும் ஒரு இஃப்தார் சிந்தனையில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் ஏற்கனவே உங்களுக்கு அறிவித்தவாறு அல் குர்ஆன் கூறும் பொது விதிகள் என்ற தலைப்பிலே நமது இஃப்தார் சிந்தனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஏற்கனவே பல பொது விதிகளை பற்றி மார்க்க அறிஞர்கள் உங்களுக்கு பல்வேறு தெளிவுகளை வழங்கியிருப்பார்கள். அதிலிருந்து கேள்விகள் கேட்கப்பட்டு அதற்கான பதில்களை நீங்கள் தயார் செய்து வைத்திருப்பீர்கள். இன்ஷா அல்லாஹ் அந்த தொடரிலே இன்றும் ஒரு விதியுடன் உங்கள் அனைவரையும் நாம் சந்திக்கின்றோம். இன்றைய விதி என்னவென்று சொன்னால், சூரா ஹூதினுடைய 112வது வசனம், 112வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடக்கூடிய ஒரு விதியை பற்றி தான் நாம் இன்று பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? ஃபஸ்தகிம் கமா உமிர்த். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், உங்களுக்கு நபியே உமக்கு கட்டளையிடப்பட்டவாறு நீங்கள் நிலைத்திருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். உங்களுக்கு கட்டளையிடப்பட்டவாறு நீங்கள் நிலைத்திருங்கள், நேரான பாதையில் நிலைத்திருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த அல்லாஹ்வுடைய இந்த வழிகாட்டல், இந்த பொது விதி மிக பெரும் பலன்களை, வழிகாட்டல்களை, நமது வாழ்வுக்கு தேவையான அம்சங்களை உள்ளடக்கி இருக்கிறது என்று சொன்னால் மிகையாக மாட்டாள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விதிமுறையை குறிப்பிடக்கூடிய, இந்த பொது விதியை குறிப்பிடக்கூடிய இந்த அத்தியாயம் சூரா ஹூத் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமான பாதையை, அசத்தியமான பாதை என்பவற்றை எல்லாம் அல்லாஹ் தஆலா தெளிவுபடுத்துவதோடு அதனை பின்பற்றியவருடைய முடிவு எப்படிப்பட்டதாக காணப்பட்டது, நபிமார்களை பின்பற்றியவருடைய முடிவு என்ன, அவர்களை மறுத்தவருடைய முடிவு என்ன என்று ஒவ்வொரு நபிமாராக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சூராவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றார். பல முன்மாதிரிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்திலே குறிப்பிடுகின்றார். இந்த அத்தியாயங்களை எல்லாம், இந்த வரலாறுகளை எல்லாம், நபிமார்களுடைய இந்த வரலாறுகள், அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனைகள், அதில் வெற்றி பெற்றவர்கள், தோல்வியடைந்தவருடைய வரலாறுகளை எல்லாம், இந்த கதைகளை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி முடித்ததன் பின்னால் என்ன சொல்கிறான்? ذَلِكَ مِنْ أَنْبَاءِ الْقُرَى نَقُصُّهُ عَلَيْكَ. நபியே, இதுதான் முன் சென்ற சமுதாயத்தினுடைய ஊர்களுடைய சம்பவங்களை நாம் உங்களுக்கு சொல்கிறோம் என்று சொல்லிவிட்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விதியை நமக்கு சொல்கிறார். ஃபஸ்தகிம் கமா உமிர்த, உங்களுக்கு கட்டளையிடப்பட்டவாறு நபியே நீங்கள் நிலைத்திருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அப்படி என்றால், அப்படி இல்லை என்று சொன்னால், அப்படி நீங்கள் நிலைத்திருக்கவில்லை என்றால், நேரான பாதையில் நிலையாக இருக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நேர்ந்த கரிதான் உங்களுக்கும் நேரும் என்பதுதான் இந்த விதியினுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வசனம், இந்த பொது விதி, இந்த வழிகாட்டல், உங்களுக்கு கட்டளையிடப்பட்டவாறு நீங்கள் நிலைத்திருங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பொது விதி எதனை இந்த சூறாவிலே மையமாக கொண்டு அமைந்திருக்கிறது என்று ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய நேரத்திலே, இந்த சூறாவினுடைய முதுகெலும்பாக ஒரு வசனத்தை நாம் அடையாளப்படுத்தலாம். இந்த சூறாவினுடைய முதுகெலும்பாக ஒரு வசனத்தை அடையாளப்படுத்தலாம். அதனுடைய விளைவாகத்தான் இந்த வழிகாட்டல் நமக்கு வழங்கப்படுகிறது. அது சூரா ஹூதினுடைய 12வது வசனம். சூரா ஹூதினுடைய 12வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை பாருங்கள். அந்த முதுகெலும்பாக திகழக்கூடிய அந்த வசனத்தை சூறாகத்தான் இந்த சூறாவினுடைய அனைத்து விடயங்களும் காணப்படுகின்றன. சூறாவினுடைய அனைத்து விடயங்களும் கருத்துக்களும் காணப்படுகின்றன. அந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், فَلَعَلَّكَ تَارِكٌ بَعْضَ مَا يُوحَى إِلَيْكَ. நபியே, உங்களுக்கு வஹியாக சொல்லப்படக்கூடிய சிலவற்றை விட்டுவிட பார்க்கிறீர்கள். அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து சொல்கிறார், உங்களுக்கு வஹியாக சொல்லப்படக்கூடிய சில விடயங்களை விட்டுவிட பார்க்கிறீர்கள். வபாயிக்கும் பிஹி சதுருக்க, அதன் மூலமாக உங்களுடைய
நெஞ்சு நெருக்கடியாகின்றது, உங்களுடைய உள்ளம் நெருக்கடியை சந்திக்கின்றது. ஏன் அந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள்? இவருடன் சேர்த்து ஒரு பொக்கிஷம் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடாதா, இறக்கப்பட்டிருக்க கூடாதா, அல்லது இவருடன் சேர்ந்து ஒரு மலக்கு கூடுதலாக கூட வந்திருக்க கூடாதா என்று அவர்கள் கூறியவர்களாக நீங்கள் சொன்ன பலவற்றை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? மறுக்கின்றார்கள். இதனை பார்த்துவிட்டு இன்னும் சில அவர்களுடைய வாதங்கள் எப்படி இருக்கின்ற இந்த விடயங்களை நீங்கள் மார்க்கத்தில் சொல்லாமல் இருக்கலாம் என்றெல்லாம் அவர்கள் சில வாதங்களை வைக்கிறார்கள். இப்படி அவர்கள் வாதங்களை வைத்து நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்திலே அவர்களை எப்படியாவது இஸ்லாத்தின் பக்கம் இழுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில விடயங்களை நாங்கள் விட்டு செல்லலாமா என்று நபியே நீங்கள் சிந்திக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். வஹீலே சிலவற்றை விட்டு விடலாமா என்று நபி அவர்கள் யோசிக்கிறார்கள். எதற்காக வேண்டி? அவருடைய சொந்த லாபத்துக்காக அல்ல, அவர்களை இஸ்லாத்திற்குள் எடுப்பதற்காக வேண்டி. இப்படியான சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னமா அன்த நதீர், நபியே நீங்கள் எச்சரிக்கை செய்பவர்தான், நீங்கள் மக்களுக்கு எச்சரிக்கை செய்பவர்தான். வல்லாஹு அலா குல்லி ஷைஇன் வக்கீல், அனைத்து காரியங்களுக்கும் பொறுப்பானவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் நபி அவர்களை கண்டிக்கின்றார். அவர்களுடைய தோராகத்தான் இறுதியிலே அல்லாஹ் தஆலா இது இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலே சொல்லப்படுகின்றது. அந்த சூறாவுடைய இறுதியிலே தான் அதனுடைய விளைவாக உங்களுக்கு சொல்லப்படுவதை போன்று நீங்கள் நிலையாக மார்க்கத்திலே இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். எனவே இதிலே இருந்து நாம் என்ன புரிந்து கொள்கின்றோம் அன்பார்ந்த சகோதரர்களே? நமக்கு எவ்வளவுதான் இந்த உலகத்திலே சோதனைகள் ஏற்பட்டாலும், இஸ்லாத்தை அழிப்பதற்காக எவ்வளவுதான் சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டாலும், முஸ்லிம்களை பயங்கரவாதிகள், பிற்போக்குவாதிகள், பின்னடைந்தவர்கள், நாகரிகம் தெரியாதவர்கள் என்றெல்லாம் எவ்வளவுதான் விமர்சனம் செய்யப்பட்டாலும், இஸ்லாத்திலே இந்த விடயங்கள் எல்லாம் இல்லாவிட்டால் நாமும் இஸ்லாத்திற்குள் வந்து விடலாம் என்று இஸ்லாத்தின் எதிரிகள் சொன்னாலும், அந்நியர்கள் சொன்னாலும் நாம் என்ன செய்யக்கூடாது? அவர்களை கவர வேண்டும் என்பதற்காக இஸ்லாத்தை மொழிகை பண்ணக்கூடாது. இஸ்லாத்தை என்ன செய்யக்கூடாது? மொழிகை பண்ணக்கூடாது. இஸ்லாத்தில் உள்ள அடிப்படை விடயங்களை நாம் விட்டுக் கொடுப்புகள் செய்துவிடக் கூடாது என்பதைத்தான் இந்த வழிகாட்டல், இந்த பொது விதி நமக்கு சொல்ல வருகின்றது. இன்று அன்பார்ந்த சகோதரர்களே, முஸ்லிம்களுக்கு பல்வேறு பக்கத்தாலும் பல நெருக்கடிகள் வழங்கப்படுகின்றன. எனவே இவற்றிலிருந்து எப்படியாவது வெளியே வந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி இஸ்லாத்தினுடைய சில சட்ட திட்டங்களை விட்டுக் கொடுக்கலாமா? அதிலே நாம் என்ன செய்யலாம்? சமரசம் செய்து செல்லலாமா என்று சில மக்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இல்லை. அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? எவ்வளவுதான் நெருக்கடிகள் வந்தாலும் உங்களுக்கு சொல்லப்படக்கூடிய இந்த வகையில எந்த விதமான மாற்றங்களும் நபியை நீங்கள் செய்து விடாமல் நீங்கள் சொல்லப்படுவது போன்று மார்க்கத்தை சொல்ல வேண்டும். நாம் இஸ்லாத்தை மொழிகை பண்ணி புதிதாக அலங்கரித்து அதனை மக்களை ஈர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இல்லை. இஸ்லாம் இஸ்லாம் இருப்பதை போன்று அதனை மக்களுக்கு மத்தியிலே எத்தி வைக்க வேண்டும். விரும்பியவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், விரும்பியவர்கள் மறுக்கலாம். யாரையும் நாம் இஸ்லாத்திலே இல்லாதவற்றை சோடித்து சொல்லி இஸ்லாத்திற்குள் அழைக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு கிடையாது. எத்தனை பேரை நாம் திருத்தினோம் என்று அல்லாஹ் தஆலா கேட்க மாட்டார். மார்க்கத்தை உரிய முறையில எத்தி வைத்தீர்களா என்றுதான் நம்ம இடத்துல கேட்கப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த அத்தியாயத்தை நாம் பார்க்கக்கூடிய இடத்துல குறிப்பாக இந்த சூரா ஹூதினுடைய அத்தியாயத்தை நாம் எடுத்துக்கொண்டால், நபி அவர்களை பார்த்து பல்வேறு முறைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை நேரடியாக நபியுடன் உரையாடுகின்றார். நபி அவர்களை பார்த்து கட்டளையிடப்படுகிறது. பல கட்டளைகளை இஸ்லாம் பொதுவாக சொல்லும், மக்களை பார்த்து, ஈமான் கொண்டவர்களை பார்த்து. அப்படி இஸ்லாம் குர்ஆன் பல்வேறு விதங்களிலே தன்னுடைய கட்டளைகளை இடும். ஆனால் இந்த அத்தியாயத்திலே குறிப்பாக நபி அவர்களை பார்த்து மாத்திரம் பல்வேறு கட்டளைகளை இந்த அத்தியாயம் விடுக்கின்றது. அதிலே ஒன்றுதான் இந்த கட்டளையமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போது இதிலே சொல்லப்படக்கூடிய விடயம் என்ன? இஸ்திகாமா. இந்த விதியிலே சொல்லப்படக்கூடிய விடயம் என்ன? இஸ்திகாமத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். இஸ்திகாமத் என்று சொன்னால் என்ன? மார்க்கத்திலே நிலைத்திருப்பது, நேரான பாதையிலே நிலையாக பயணிப்பது. நேரான பாதையிலே நிலையாக பயணிப்பதுதான் இந்த வசனத்துடைய சுருக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது, இந்த வழிகாட்டலுடைய சுருக்கம். அப்ப நேரான பாதையில் நிலையாக பயணிப்பது என்று சொன்னால் என்ன? சலஃப் அறிஞர்கள் இதற்கு கொடுத்திருக்கக்கூடிய விளக்கங்களை எல்லாம் நாம் தொகுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே சுருக்கமாக ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நேரான பாதையில் நிலைத்திருப்பது என்று சொன்னால்
வலதாகவும் இடதாகவும் நாம் திரும்பி செல்லாமல், வலது இடையின் பக்கம் நாம் கவனத்தை செலுத்தாமல், மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அனைத்து கட்டளைகளையும் நமது வாழ்க்கையில எடுத்து நடக்க வேண்டும். உள்ரங்கமான வெளிரங்கமான அனைத்து இஸ்லாமிய கட்டளைகளுக்கும் நாம் கட்டுப்பட வேண்டும். அதே போல அனைத்து விதமான தடைகளையும் நாம் விட்டுவிட வேண்டும். இதுதான் இஸ்லாத்தையும் சுருக்கமாக உங்களுக்கு சுருக்கி தரக்கூடிய ஒரு வழிகாட்டல், இந்த இஸ்திகாமத்தை கடைபிடிப்பது என்ற வழிகாட்டல். அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் ரசூலுல்லாவை பார்த்தும், சஹாபாக்களை பார்த்தும், முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்தும் அடிக்கடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் பல தடவைகள் இந்த இஸ்திகாமத்தை நிலையாக நிலைத்திருக்குமாறு இந்த கட்டளை நமக்கு திரும்ப திரும்ப சொல்லப்படுவதற்கான காரணம் என்ன என்று நாம் ஆய்வு செய்து பார்த்தால், அன்பார்ந்த சகோதரர்களே, ஷைத்தான் மனிதனுடைய மிக பெரும் எதிரி. இந்த இப்லீஸும் அவருடைய பட்டாளங்களுடைய மிக முக்கியமான பணி என்னவென்றால், இந்த நேரான பாதையை விட்டும் மக்களை வலதாகவும் இடதாகவும் திருப்புவதுதான். நேரான பாதையை விட்டும் வலதிலும் இடவிலும் இந்த மக்களை திருப்பி விட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இப்லீஸும் அவருடைய பட்டாளங்களும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறார், அவர்களுடைய அந்த திட்டங்களுக்கு நீங்கள் பலியாகி விடாமல் நேரான பாதையிலே செல்லுங்கள், நேரான பாதையிலே செல்லுங்கள். எனவே இப்லீஸினுடைய அந்த முயற்சி மிக படுபயங்கரமான முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே அதிலே நாம் மாட்டி விடாமல் சிக்கி விடாமல் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா திரும்ப திரும்ப அல் குர்ஆனிலே நேரான பாதையிலே பயணிங்கள், நேரான பாதையிலே பயணியுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிடுகிறார். அதிலே அதனுடைய ஒரு விளைவாகத்தான், அதனுடைய ஒரு பிம்பமாகத்தான் தொழுகையிலே நாம் ஒவ்வொரு ரக்காத்திலும் இந்த பிரார்த்தனையை செய்யுமாறு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. மனிதன் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளின் மிக பிரதானமான மிக முக்கியமான பிரார்த்தனை என்ன? ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் அவன் மறக்கக்கூடாத பிரார்த்தனை என்ன? இந்த இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையிலே யா அல்லாஹ் எங்களை செலுத்துவாயாக. நேரான பாதையிலே. ஏன்? ஷைத்தானுடைய முயற்சி, கடுமையான தீவிர முயற்சியிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் நாம் அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி இந்த பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப குறைந்தது ஒரு நாளைக்கு 17 தடவையாவது இந்த பிரார்த்தனையை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொழுகையிலே இந்த பிரார்த்தனை செய்யுமாறு நாம் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது விடயம். இஸ்திகாமத் என்று சொன்னால் என்ன? இந்த இஸ்திகாமத்தை அல் குர்ஆனும் சுன்னாவும் அதிகமாக வலியுறுத்துவதற்கான ரகசியம் என்ன என்பது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் என்ன? அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களை பார்த்து ஏன் இந்த நிலையாக நேரான பாதையில் நிலைத்திருக்குமாறு ஏன் சொல்ல வேண்டும்? நபி அவர்கள் நேரான பாதையில உறுதியாகத்தானே இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் ஏன் நபி அவர்களுக்கு அந்த கட்டளையிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இமாம் இப்னு அத்ஹியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தஃப்சீர் கலையில மிக முன்னோடிகளில் ஒருவரான இமாம் இப்னு அத்ஹியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வதை பாருங்கள். அவருடைய அல் முஹர்ரருல் வஜீஸ் என்ற மிக அழகான அருமையான நூலிலே சொல்கிறார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு இந்த இஸ்திகாமத்தாக இருக்குமாறு கட்டளையிடுவதன் காரணம் என்ன? ஹுவ அம்ரும் பித்தவாமி வஸ்துபூத்தி. அந்த நேரான பாதையில் தான் நபி அவர்கள் இருக்கிறார்கள், ஆனாலும் அதிலே இருக்குமாறு சொல்லப்பட்ட கட்டளை தான் அது. நேரான பாதையில் நபி அவர்கள் இருக்கிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை, ஆனால் அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கான கட்டளை தான் அது. எப்படி என்று சொன்னால், நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து அல்லது உணவு உண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து நாம் உண்ணுங்கள் என்று இன்னும் ஆர்வம் ஊட்டுகிறோம் அல்லவா? அதை போன்ற ஒரு விடயம். நம்ம வீட்டில் ஒரு விருந்தாளி வந்தால் அவர் உணவை உண்டு கொண்டிருப்பார். அப்பொழுது அவரை பார்த்து நாம் சாப்பிடுங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா? அவர் சாப்பிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார், இருந்தாலும் ஏன் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறோம்? இன்னும் அதிலே உறுதியாக அதிகமாக அவர் தாராளமாக உண்ண வேண்டும் என்பதை போன்று இந்த நேரான பாதையிலே நபி அவர்கள் இன்னும் உறுதியுடன் நிலைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த கட்டளை சொல்கிறது என்பதை இமாம் இப்னு அத்ஹியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அதே போன்றுதான் நாம் தொழுகையிலே இருப்பது ஒரு நேரான பாதை தான். நேரான வழியிலே தான் தொழக்கூடிய ஒவ்வொருவரும் நேரான வழியிலே தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் அந்த துஆவை நாம் ஏன் கேட்கிறோம்? அதிலே நம்மை உறுதியாக்கி வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அந்த துஆவை நாம் கேட்கின்றோம். இந்த நேரான பாதையிலே பயணிக்க வேண்டும் என்று அல் குர்ஆன் பல இடங்களில் சொன்னதாக நாம் சொன்னோம். அதிலே சில இடங்களை நாம் உதாரணமாக குறிப்பிடலாம். முதலாவதாக சூரத்து ஷூரா என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
13வது முதல் 15வது வசனங்கள் வரை சில விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார்? ஃபஸ்தகிம் கமா உமிர்த. இந்த சூரா ஹூதிலே சொல்லப்பட்ட அதே கட்டளை நபியவர்களை பார்த்து நபியே ஃபஸ்தகிம் கமா உமிர்த, நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டதை போன்று நிலைத்திருங்கள். வலா தத்தபி அஹ்வாஅஹும், அவர்களுடைய மனோ இச்சைகளை பின்பற்றி விட வேண்டாம். அவருடைய மனோ இச்சைகளை பின்பற்றி விடுவாங்க. எனவே இஸ்லாத்தின் எதிருடைய ஆசைகளுக்கு அவருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இணங்கி செல்வது மனோ இச்சைக்கு அடிபணிவதாகும். அல்லாஹ்வுடைய அந்த நேரான பாதையை விட்டும் நாம் ஒதுங்கி செல்வதாகும் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்கின்றோம். அடுத்ததாக அந்த சகோதரர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி மூசா மற்றும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவருக்கும் இந்த கட்டளையை இடுகின்றார். சூரா யூனுஸுடைய 89வது வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அந்த இருவரும் துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறார், கால கது உஜீபத் தஅவத்துகுமா, உங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஃபஸ்தகீமா, நீங்கள் இருவரும் நீங்கள் இந்த நேரான பாதையில் நிலையாக நிலைத்திருங்கள். வலா தத்தபிஆனி சபீலல்லதீன லா யஅலமூன், அறிவீனர்களின் பாதையை நீங்கள் பின்பற்றி விட வேண்டாம். நீங்கள் இருவரும் இந்த அறிவீனருடைய பாதையை பின்பற்றி சென்று விட வேண்டாம், நேரான பாதையில் உறுதியாக இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யூனுஸுடைய 89வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அது மாத்திரமின்றி அனைத்து நபிமார்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நேரான பாதையின் பக்கம் அவர்களை வழிகாட்டினோம் என்பதை அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு கொடுத்த ஒரு அருளாக எடுத்துச் சொல்கிறார். அல்லாஹ் தஆலா நபிமார்களுக்கு கொடுத்த ஒரு அருள் தான் இந்த நேர பாதைக்கு அவன் காட்டிய வழிகாட்டல். அல்லாஹ் தஆலா சூரா அன்ஆமுடைய 87வது 88வது வசனங்களில் சொல்லக்கூடிய விடயத்தை பாருங்கள். பல நபிமார்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வஜ்தபைனாஹும், அந்த நபிமார்களை நாம் தேர்ந்தெடுத்தோம், வஹதைனாஹும் இலா ஸிராத்தின் முஸ்தகீம், நேரான பாதைக்கு அவர்களுக்கு நாம் வழிகாட்டினோம். ذلك هدى الله يهدي به من يشاء. அல்லாஹ் தஆலா தனது அடியார்கள் தான் நாடக்கூடியவருக்கு காட்டக்கூடிய வழிகாட்டல் தான் அது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே இந்த நேரான பாதையில் பயணிப்பதற்கான வாய்ப்பை நாம் பெறுவது என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் ஒரு அருள் என்பதை இந்த அல் குர்ஆன் வசனம் நமக்கு சொல்கிறது. நபிமார்களுக்கு கூட ஒரு அருளாக அல்லாஹ் தஆலா அதனை கொடுத்தார் என்பதை நாம் இந்த வசனங்களில் பார்க்கிறோம். அடுத்ததாக அந்த சகோதரரை சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய வசனங்களிலே சூரா ஃபுஸ்ஸிலத் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் உங்களை போன்ற ஒரு மனிதன் தான். யூஹா இலைய, ஆனால் எனக்கு வஹி அறிவிக்கப்படுகிறது. என்ன வஹி அறிவிக்கப்படுகிறது? அன்னமா இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒருவன் தான் என்று எனக்கு வஹி அறிவிக்கப்படக்கூடிய உங்களை போன்ற ஒரு மனிதன் தான் நான் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபஸ்தகீமு இலைஹி, நபியே நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்தகீமு இலைஹி, அவன் பக்கம் நீங்கள் நேரான பாதையில் பயணியுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரான பாதையில் பயணிக்குமாறு இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்திலே இப்படியான ஒரு கட்டளை, இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்தில் கட்டளையிட்டு விட்டு அதே அத்தியாயத்தின் கடைசி பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்? சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய 30வது வசனத்திலே இப்படி நேரான பாதையில் பயணிப்பவர்களுடைய சிறப்புகள் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதுதான் இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ், நிச்சயமாக எமது இறைவன் அல்லாஹ் என்று சொன்னவர்கள், சும்மஸ்தகாமு, பின்பு அதிலே நிலைத்திருந்தவர்கள், தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவர்கள் மீது இறங்கி அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலைப்படவோ சஞ்சலப்படவோ வேண்டாம், நீங்கள் பயப்படவோ கவலைப்படவோ வேண்டாம், வாபிஷிரு பிஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதூன், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த சூனத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று மலக்குமார்கள் சொல்வார்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்திகாமத்தான பாதையிலே, இஸ்திகாமத்தாக நேரான பாதையை பயணிக்கக்கூடியவர்களுக்கு சுபசோபனத்தை சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரான பாதையில் பயணிப்பது என்பதுதான் சாலிஹீன்கள் நல்ல மனிதர்களுக்கு காணப்பட்ட மிகப்பெரும் ஒரு கவலையாக காணப்பட்டது. இந்த நேரான பாதையிலே நான் நிலையாக நிற்பது எப்படி? இடது பக்கமோ வலது பக்கமோ நான் சென்று விடாமல் இந்த நேரான பாதையில் தொடர்ந்து மரணிக்கும் வரைக்கும் எவ்வாறு நிலைத்திருப்பது என்பதை பற்றிதான் நல்லடியார்கள் எப்பொழுதுமே கவலைப்பட்டிருக்கிறார்கள். நல்லடியார்கள் எப்பொழுதும் கவலைப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் ஒரு ஹதீஸ் வருகிறது, ஷய்யபத்னி ஹூதுன் வ அஹவாத்துஹா, பலவீனமான ஒரு ஹதீஸ், அறிஞர்கள் பலவீனம் என்று சொன்ன ஒரு ஹதீஸ் தான் ஷய்யபத்னி ஹூதுன் வ அஹவாத்துஹா. இந்த சூரா ஹூத்
இந்த கட்டளையிடப்பட்டவாறு உறுதியாக நிலையாக நினைத்திருங்கள் என்ற இந்த வசனம் இடம்பெறக்கூடிய இந்த அத்தியாயம், ஹூதுடைய அத்தியாயம் எனது முடிகளை நரைக்க செய்து விட்டது என்று வரக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது பலவீனம் என்று சில அறிஞர்கள், பல அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஏன் இப்படி இல்லை, அப்படி என்ன முடியை நரைத்து விடக்கூடிய விடயம் என்ன இடம்பெற்று விட்டது என்று சிந்திக்கக்கூடிய நேரத்தில் அறிஞர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். இந்த வசனம் தான் இந்த நேரான பாதையில் தொடர்ந்து மரணிக்கும் வரைக்கும் பயணிப்பதுதான் அந்த முடியை நரைக்க செய்யக்கூடிய மிக பாரதூரமான ஒரு விடயம் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் எவ்வளவுதான் தக்குவாவின் உச்சகட்டத்தை அடைந்தாலும், பெரும் மார்க்க பெற்றிருந்தாலும், அல்லது நல்லறங்களில் ஈடுபட்டாலும், வணக்க வழிபாடுகள் அவருடைய சதகாக்கள், தான தர்மங்கள், ஹஜ்ஜுக்கு மேலால் ஹஜ், உம்ராவுக்கு மேலால் உம்ரா, இப்படி எவ்வளவுதான் பெரும் பெரும் நல்ல அமல்களில் ஒருவன் ஈடுபட்ட அவருடைய தக்குவாவிலே உயர்ந்த கட்டத்தில் இருந்தாலும் அவன் எப்பொழுதும் இந்த நேரான பாதையில் தொடர்ந்து நிலையாக பயணிக்க வேண்டிய தேவையில் அவன் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படி யாராவது அந்த நேரான பாதையில் நிலையாக பயணிக்க வேண்டும் என்ற உபதேசத்தின் பக்கம் தேவையில்லை என்பதாக இருந்திருந்தால் அது ரசூலுல்லாஹ்தான் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அந்த நபி அவர்கள் கூட விதிவிலக்கு செய்யப்படவில்லை, அவர்களுக்கும் இந்த கட்டளை இடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நாமும் நீங்கள் எம்மாத்திரம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் நல்ல காரியங்களிலே ஈடுபடுவது, நல்லறங்களிலே ஈடுபடுவது மாத்திரம் ஒரு சிறப்பல்ல, உண்மையான சிறப்பு, கண்ணியம், கௌரவம் எதிரே இருக்கிறது என்று சொன்னால் அன்பார்ந்தவர்களே, லுஸூமுல் இஸ்திகாமா, இந்த நேரான பாதையிலே தொடர்ந்து இருப்பது, அதனை பற்றி பிடித்துக் கொண்டிருப்பது, அதனை விட்டுவிடா எந்த ஒரு நேரத்திலும் இந்த மார்க்கத்தின் வரம்புகளை மீறாமல் வாழ்க்கையை கணிப்பதுதான் ஒரு சிறப்புக்குரிய ஒரு காரியம், அதுதான் கௌரவத்துக்குரிய காரியம் என்பதை இமாம் இப்னு தய்மிய்யா அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். பலம் யுக்ரிமில்லாஹு அபதன் பிமிஸ்லி அய்யுஈனஹு அலா மா யுஹிப்புஹு வ யர்தா, தான் விரும்பக்கூடிய, பொருந்திக் கொள்ளக்கூடிய காரியத்தின் பக்கம் ஒரு மனிதனுக்கு உதவி செய்வதை விட ஒரு பெரிய ஒரு விடயத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை கண்ணியப்படுத்த முடியாது. அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தவில்லை என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கண்ணியம் என்னவென்று சொன்னால் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரான பாதையிலே தொடர்ந்து பயணிப்பதற்கான வாய்ப்பை வழங்குவதாகும். அதே போல அல்லாஹ்வின் பக்கம் அவனை நெருக்கி வைக்கக்கூடிய, அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியவற்றின் பக்கம் அதிகமான சந்தர்ப்பங்களை அவனுக்கு கொடுப்பது இருக்கிறதே, இதுதான் ஒரு அடியானுக்கு கிடைத்த மிகப்பெரும் ஒரு கௌரவம் என்பதாக இமாம் இப்னு தய்மிய்யா ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். அப்ப எனவே நாம் நல்ல காரியங்கள் செய்வது மாத்திரமல்ல, நமக்கு கிடைத்த கண்ணியம், கௌரவம், அல்லாஹ்வுடைய பாக்கியம் என்பது மாற்றமாக அதிலே நாம் தொடர்ந்து பயணிக்க கிடைப்பது, மென்மேலும் அதனை செய்ய கிடைப்பதுதான் இந்த இஸ்திகாமத்துக்கான ஒரு அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விடயத்தை நாம் சொல்ல இருக்கின்றோம். இறுதியாக என்ன விடயம் என்று சொன்னால், ஒரு அடியானுடைய இந்த உறுதி, நிலையான தன்மை, இஸ்லாத்திலே அவன் நிலைத்திருப்பது அதே மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், அவனுடைய இந்த உள்ளம் இருக்கிறதே அது மார்க்கத்திலே நிலைத்திருப்பது, அவனுடைய உள்ளத்திலே இந்த மார்க்கப்பட்டு நிலைத்திருப்பது இருக்கிறதே அதுதான் மிக பிரதானமான ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மனிதனுடைய உள்ளம் நேரான பாதையிலே தொடர்ந்து உறுதியுடன் இறுதி வரைக்கும் நிலையாக பயணிப்பதற்கு முடிவெடுத்து விட்டால் அவனுடைய ஏனைய உடல் உறுப்புகள் எல்லாம் அந்த அவனுடைய உள்ளத்துக்கு கட்டுப்பட்டு மிக அழகான முறையிலே செயற்படும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே நான் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், இஸ்திகாமத்தினுடைய அடிப்படையே தௌஹீதின் மீது அவனுடைய உள்ளம் உறுதியாக இருப்பதாகும். ஒரு மனிதனுடைய உள்ளம் தௌஹீதின் மீது, ஏகத்துவத்தின் மீது உறுதியாக இருப்பதுதான் ஒரு உண்மையான உறுதி என்பதாக, உறுதியின் அடிப்படை என்பதாக இமாம் இப்னு ரஜப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். எனவேதான் நேரே சொன்ன நாம் வசனம், சூரா ஃபுஸ்ஸிலத்துடைய வசனத்திலே நாம் இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு, எமது இறைவன் அல்லாஹ்தான் என்று சொல்லிவிட்டு பின்பு நிலைத்திருந்தார்களே என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அதனுடைய கருத்து என்ன என்பதை பற்றி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு தஃசீர் செய்யும் பொழுது என்ன சொன்னார்கள்? அந்த இவர்கள் யார் என்று சொன்னால், யாருக்கு இந்த மலக்குமாருடைய சுபசோபனம் சொல்லப்படும், இந்த இஸ்திகாமத்துக்குரியவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள் தான்
அல்லாஹ்வை தவிர வேறு எதன் பக்கமும் நமது கவனத்தை செலுத்தாதவர்கள், திரும்பி பார்க்காதவர்கள், அல்லாஹ்வின் மீது மாத்திரம் உறுதியான நம்பிக்கை வைத்தவர்கள், என்ன ஒரு விடயமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் அது சாத்தியமில்லை என்று ஆழமான உறுதியான நம்பிக்கை வைத்தவர்கள். யார் எந்த உள்ளம் அல்லாஹ்வை அறிவதிலும் அவனுடைய அச்சத்திலும் அவனை மகத்துவப்படுத்துவதிலும் அவனை அன்பு வைப்பதிலும் அவனை விரும்புவதிலும் அவனிடத்திலே பிரார்த்தனை செய்வதிலும் அவனை சார்ந்திருப்பதிலும் அவனை தவிர உள்ள மற்ற அனைவரையும் புறக்கணிப்பதிலும் யாருடைய உள்ளம் உறுதியாக இருக்குமோ அவருடைய அனைத்து உறுப்புகளும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதிலே உறுதியாக இருக்கும். ஏனென்றால் இந்த உள்ளம்தான் உறுப்புகளுடைய அரசராக இருந்து கொண்டிருக்கிறார். உறுப்புகளுடைய அரசர் யாரு? இந்த உள்ளம். ஏனைய உறுப்புகள் அனைத்தும் படை வீரர்கள். உள்ளம்தான் கட்டளை தளபதி அல்லது அரசன். எப்பொழுது அரசன் உறுதியாக நிலைத்து நிற்பாரோ, நேர்த்தியாக நடப்பாரோ, அப்பொழுது அவருடைய படை வீரர்களும் நேர்த்தியாக நடப்பார்கள். அதே போன்றுதான் உள்ளம் எப்பொழுது நேர்த்தியாகவும் உறுதியாகவும் நிலையான பாதையிலும் பயணிக்குமோ அதுவரைக்கும் அவருடைய உறுப்புகளும் அப்படி அழகான முறையிலே பயணித்துக் கொண்டிருக்கும் என்பதாக அபூபக்கர் ஸித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வசனத்திற்கு விளக்கம் வழங்குகின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வணக்க வழிபாடு என்று சொல்வதே இந்த மனிதனுடைய உள்ளத்திலே வணக்கத்தை நாம் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செலுத்தக்கூடாது என்று சொல்வதனுடைய விளக்கம் என்ன? இந்த வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும் என்பதனுடைய கருத்து என்னவென்று சொன்னால், வணக்கம் என்பதை நாம் எவ்வாறு தீர்மானிப்போம்? எந்த ஒரு காரியத்தையும் நாம் மிக உச்சகட்ட பணிவுடனும் உச்சகட்ட மரியாதையுடனும் உச்சகட்ட அன்புடனும் யாருக்காவது நாம் செலுத்துவோம் என்று சொன்னால் அது வணக்கம். நாம் எந்த ஒரு காரியத்தையும் ஒருவருக்கு உச்சகட்ட பணிவுடனும் உச்சகட்ட அன்புடனும் உச்சகட்ட மரியாதையுடனும் ஒருவருக்கு நாம் செய்தால் அதுதான் இபாதத். எனவே நம்ம இந்த உச்சகட்ட பணிவையும் அன்பையும் கண்ணியத்தையும் நாம் அல்லாஹ் அல்லாத வேறு யாருக்கு செலுத்தினாலும் அது இணை வைப்பு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் என்ன காரியம் செய்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. நாம் ஒரு காரியத்தை அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக செய்யக்கூடிய இடத்திலே அதை எப்படி செய்கிறோம் என்பதால் நாம் பார்க்க வேண்டும். நாம் இப்படி அல்லாஹ்வுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை இன்னொருவருக்கு கொடுத்து விட்டால், அல்லாஹ்வை நேசிக்க வேண்டியதை இன்னொருவரை நேசித்து விட்டால், அல்லது அல்லாஹ்வை பயப்படுவது போன்று வேறு ஒருவரை பயப்பட்டு விட்டால் அங்கு இணை வைப்பு வந்துவிடும். நமது உள்ளத்திலே இணை வைப்பு குடிகொண்டு விட்டது என்பதற்கான ஒரு அடையாளம். வேறு அன்பார்ந்த சகோதரர்களே, இன்று எத்தனையோ இணை வைப்பான காரியங்கள் ஈடுபடக்கூடிய மக்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ்வின் மீது இல்லாத ஒரு அன்பு, ஒரு ஈர்ப்பு, ஒரு கவனம், ஒரு மகத்துவம், கண்ணியம், மரியாதை அவர்கள் யாரை அல்லாஹ்வுக்கு இடையாக்குகிறார்களோ அவர்கள் மீது இருக்கிறது. எனவே இந்த நம்பிக்கை யாருக்காவது அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது வந்துவிடும் என்று சொன்னால் இந்த அன்பு, உச்சகட்ட அன்பு, உச்சகட்ட பணிவு, அதே போல உச்சகட்ட மரியாதை அல்லாஹ் அல்லாதவர்கள் யாரின் மீதாவது நமக்கு வந்துவிடும் என்று சொன்னால் அங்குதான் இணை வைப்பு ஆரம்பிக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. வேறு அன்பார்ந்த சகோதரர்களை, நமது அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்வின் மீது நாம் பாரம் சாட்ட வேண்டும். அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாத எவர்களுக்கும் நாம் நமது உச்சகட்ட பணிவையோ உச்சகட்ட அன்பையோ உச்சகட்ட மரியாதையோ நாம் செலுத்தக்கூடாது என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு பின்னால் நமது உள்ளத்துக்கு பின்னால் நாம் நேர்த்தியாக வைக்க வேண்டிய ஒரு உறுப்புதான் நமது நாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அதுதான் உள்ளத்திலே உள்ளதை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு உறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. யார் இந்த நேரான பாதையிலே பயணிப்பார்களோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? இந்த வழிகேடர்களுடைய அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளான அந்த யூதனுடைய பாதையை விட்டு அவர்கள் ஒதுங்கிக் கொள்ள முடியும். அது என்ன பாதை? யூதனுடைய பாதைதான் அறிவு இருந்தும் அதன்படி அமல் செய்யாத பாதை. அதே போல கிறிஸ்தவனுடைய பாதையை விட்டும் நாம் தப்ப வேண்டும். அதுதான் அறிவில்லாமல் அமல் செய்யக்கூடிய அந்த பாதை. எனவே இந்த இரண்டு வரிகளிலிருந்து நாம் தப்பி நேரான பாதையிலே பயணிப்பதற்கு வல்லவனமாக சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானிலே நமக்கு வாழ்க்கை வழங்குவாராக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.